நில்லு. ஏன் என்னாச்சு? என்னால முடியாதுப்பா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கே டயர்ட் ஆயிட்டா இப்படி? வயசாயிடுச்சுப்பா. வயசுக்கு மீறி வளர்ந்துருக்கல. என்ன உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்? உலகத்திலே லவ்வரோட டேட் ஆஃப் பர்த் தெரியாத ஒரே ஆள் நீதான்டா. காசுல மட்டும் குறியா இரு. காசுல மட்டும் இல்ல, நான் உன் மேலேயும் தான் குறியா இருக்கேன். அது உனக்கு புரியல, நான் என்ன பண்றது? சரி, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? ஏப்ரல் 14. ஏப்ரல் 14னா திருவோண நட்சத்திரம், மகர ராசி தானே? ஹே, உனக்கு அஸ்ட்ராலஜி கூட தெரியுமா? அஸ்ட்ராலஜி தெரியாது, ஆனா மார்ஃபாலஜி தெரியும். புரியலையேடா. அப்படின்னா ஏப்ரல் 14ல பிறந்தவங்களுக்கு நடுமுதுகுல மச்சம் இருக்கும். முதுகுலையா? எனக்கு ஒன்றும் இல்லையே. இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. சேலஞ்ச்? சேலஞ்ச். ஏய் சீ. ஏய் வாடா. கம் ஆன் யா. ஏய் வாயா. ப்ளீஸ் வா. வா சொல்றேன்ல. ஏய் போதும் போதும், வா வீட்டுக்கு போலாம். ஏண்டி இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட பழகி மத்தவங்க வாழ்க்கையை சீரடிச்சிருக்க? ஏய் யார்டி நீ? இது என் தங்கச்சி தான். ஓ தங்கச்சியா? சாரி. நானும் உங்க அண்ணனும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். நீ என்னோட அண்ணனை மட்டுமா லவ் பண்ற? அண்ணன் இத பாருண்ணே, உன் லவரோட லட்சணத்தை. நான்சென்ஸ். இது யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் கவிதா. ரூபாவோட போட்டோ யாரோ ஜாயின் பண்ணி ஃப்ராட் பண்ணிருக்காங்க. ரூபா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். யார் வீட்ல? வீட்ல யாரு? இப்படி கேட்டோம்னா வீடு எப்படிடா பேசணும் ஒரு வில்லங்கமான கேள்வி வரும். தேவையாது. செருப்பு இங்க இருக்கு அப்படின்னா ஆள் இங்கதான் இருக்கான்னு அர்த்தம். எங்கெங்கயோ இருக்காயா? எதையெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியா இருக்கு பாரு. செருப்பை கொண்டு இங்கேயா வைப்பாங்க? ரொம்ப அடாவடியான ஆளா இருக்காயா? ஏய் என்ன செருப்புல இந்த சத்தம் வருது? அந்த செருப்புலயே அடிச்சா இதை விட அதிகமா சத்தம் வரும். நீ அந்த பக்கம் நிக்கிற? வந்த விஷயத்த சொல்லு. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். பொக்ரான்ல போட்ட அதே அணுகுண்ட ஒரு போட்டோ மூலியமா போஸ்ட் பெட்டில போட்டேன். அது வெடிச்சு செதறி சின்ன பின்னமாயி ஏத்துறாங்க. ஐயா சாவா சட்டை பூரா ஏத்துறாங்க. அவங்க ஏத்துலடா, இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குறாங்களா? அப்ப போட்டோ மூலியமா போட்ட குண்டு? அந்த குண்டை நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடல, என் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்ட. டேஞ்சரான ஏரியாவாச்சே. நந்துவோட நீ ஒட்டி அமைச்ச போட்டோ யாரு தெரியுமா? நான் கட்டிக்க போற ரூபாவோட போட்டோ. ஆத்தி ஏப்பா மேஜர் மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்குல்ல? சீச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இல்ல இல்ல. ஓகே. இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால பிக்காம போனா போது பச்சை பயிரான மன்னிச்சு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வெளியூருக்கு ஏற்றி விடுற ஊரு, மனுஷ பயிர் வாழ்ற ஊரு, மனித நேயம் உள்ள ஊரு. மத்தைய மாதிரி போட்டு வாங்கி இறக்கமே இல்லாம சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பாக்குற ஊர்ல. ஆமா சொன்னாக்கள் போது பாத்து ஒன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. நான் 2 மாதம் சூடு தனியேற்றோம். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டுறான் ஐயா. நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சாந்தி முகூர்த்தமா? இவங்களுமா? என்ன லூசுங்கறியா? நம்ம ஃபேமிலிக்கு ஓகே விடு. நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? இன்னைக்கே வச்சுக்கலாமே. ஐயோ மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. அப்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஹலோ ஹலோ, எங்க இருக்கடா? உனக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உன்னை உடனே பார்க்கணும்டா. உடனேயா? ஆமா உடனே. 5 செகண்ட்ஸ்ல அங்க இருப்பேன். 5 செகண்ட்ஸ்லயா? எஸ். ரூபா அது எப்படிடா? உன்னை பார்க்கணும்னு மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். ஏய் உள்ள எனக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றாங்க, நீ வந்து ரொமான்ஸ் பண்ற. கேப்ல சிந்து பாடுறதா? உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். நாளைக்கு நீ என்ன கிட்னாப் பண்ணும். ஐயோ தாயே, ஆளை விடு. இப்ப ஆள் கடத்துறவங்கள போலீஸ் கைது பண்றதுல சுட்டு கொல்றாங்க. ஏய் விட்டா எனக்கும் இன்னொருத்தனுக்கும் நிச்சயம் ஆயிடும். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது. நாளைக்கு என்ன கிட்னாப் பண்ணும். என்னால கடத்த முடியாது, என்ன எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல. செல்லப்பான ஒருத்தர் இருக்கா, நான் அவன்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஆனா அது கொஞ்சம் பணம் செலவாகும். எவ்வளவு வேணும்? 2 லட்சம். ஓகே தரேன். சரி, நான் ஏற்பாடு பண்றேன். ஏப்பா
நான் எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நியாயம் அது? எங்க ஒரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓட்டையா? ஹோம் மினிஸ்டர் கடத்த போறோம். ஹோம் மினிஸ்டரை கடத்த போறியா? எப்பா, ஹோம் மினிஸ்டரை கடத்துறது என்ன சாதாரண விஷயமா? அங்க எவ்வளவு போலீஸ் இருப்பாங்க, எத்தனை ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியே கடத்துறதா நீ போய் கடத்தியா? என்னையா கூட்டி போற? நான் சொன்ன ஹோம் மினிஸ்டர் என் ரூபா. ரூபாவா? அப்படி சொல்ல வேண்டியதானே? நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். இல்ல துஷ்டு வேற யாக்கும் துஷ்டு. அங்க பாரு, சங்கீதா சைவமா. இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமா தானே அசைவமா தானே? அதுக்கு எழுதி ரோட்ல ஓட்டிருக்கியா? தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இரு. தெரியறனாலதான் பேசுறேன். கண்ணுக்கு தெரியுது இல்ல? என் ஆளு பரமேஸ்வரி கூட தான் சைவம். நான் பரமேஸ்வரி சைவம் எழுதி போட்டிருக்கேன். டேய், இந்த ஹோட்டல் சைவம்னு எழுதி போட்டிருக்கான்டா. அப்படி போடுறவன் சங்கீதா சைவ ஹோட்டல்னு எழுதி போடணும். இப்படி போடப்படாது. காரை மட்டும் ஓட்டுன்னு ஓட்டுறேன். முன்னாடி டயர் ஓடுது பாரு. ஆமா, டயர் பிச்சிட்டு போகுது. ஐயோ, அது ஏன் டைல இருக்க டயர் பிச்சிட்டு போகுதுயா? வண்டி நிப்பாட்டு போல. கொஞ்சம் பொறுமையா ஏரியா. எப்படியா பொறுமையா இருக்க முடியும்? இப்ப பொறுமையா இருக்க முடியுமா? என்ன பச்சை அடிக்கு? உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தா? வண்டி நிப்பாட்டியா? ஓ சைடுல டயர் பிச்சிட்டு போனா ஓட்டு அடிக்கு. வண்டி நிப்பாட்டுவே ஐயா. யாராச்சும் குறுக்க மறுக்க வந்து வண்டி நிப்பாட்டுங்கய்யா. இங்க பாருங்க, 3 டயரும் வண்டி ஓட்டுறாண்டாலே. நிப்பாட்டு. இறங்கி போ. இரு, நான் போய் டயரோட வர்றேன். சீக்கிரம் போ. அடி, என்ன வேகமா ஓடுறா அந்த டயரு? காரை விட வேகமா போகுது. ஏய் நில்லு. ஏண்டா எடுபட்ட பையல, நானே அரும்பாடுபட்டு கந்து வட்டிக்கு பணம் வாங்கி இட்லி கடை போட்டிருக்கேன். அதுல டயர் ஓட்டுறியா? டயரு இவ்வளவு பேர் மத்தியில ஒரு ஆம்பளை மேல கை வச்சதே பாத்துக்க. நல்லா இல்லது. ஆம்பளையாடா நீ? எட்ரா பணத்தை. எவ்வளவு? 500 ரூபாய் எட்ரா. அத முதல்ல கேட்க வேண்டியதானே? கேப் விடாம போட்டு அடிக்கிற. இந்தா மறுபடியும் நடி ரவுண்டு கட்டுற. அப்பா, என்னடா ஒப்பா அப்பா இருக்கு பயவுள்ள. பார்த்தா அதுக்கு இவன் வேற வச்சுக்கிறேன். ஒன்னியாய் ஏற்கனவே ஒத்தனை வச்சிருக்கேன். போடா. ஏன் நடு ரோட்ல டயர் ஓட்டி விளையாடுற? விளையாடுறா? நீதானப்பா நம்ம வண்டியோட டயர் பிச்சுட்டு போகுதுன்னு சொன்ன. டயர் பிச்சிட்டு போச்சுன்னு சொன்னேன். நம்ம வண்டியோட டயர்னு சொன்னா டயர் இல்லாம எப்படியா வண்டி இவ்வளவு தூரம் வரும்? ஏப்பா, இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? உன்னால ஒரு ஆப்ப கடை காட்டி அடி வாண்டிடுறான். யாரா இங்க என் பையன் அடிச்சது? நைனா கேக்குறாரு இல்ல, இந்த சார் தான் அடிச்சாருன்னு சொல்லு. ஆஹா, ரெடி ஆகுறானே. சில்லு மூக்க உடைக்க வச்சுட்டானையா. வாணேனா போலாம். அப்பகாரமா மொட்டை என்னடா பண்ண சொல்றேன்ப்பா? வண்டியில இருக்கு. எல்லா பக்கமும் வளர்க்கிறாயா? இவ்வளவு சீக்கிரம் இந்த சம்பந்தம் அமையும் நாங்க எதிர்பார்க்கல. நாங்களும் எதிர்பார்க்கல. மாப்பிள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் என்ன மெண்டலா? சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. சார், நிச்சயதார்த்தம் கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க. நான் கொஞ்சம் அவசரமா போகணும். பாத்ரூம் பின்னால தான் இருக்கு. என்னப்பா குடும்பத்தோட கும்பலா உட்காந்துருக்காங்க? இவங்க மத்தியில எப்படி அந்த பொண்ணை கடத்த போற? செல்ல வச்சு பேசதான் முடியும். கடத்த எப்படி முடியும்? இது பேசுற செல் இல்ல, வெடிக்கிற செல். வெடிக்கிறதா? ஆத்தி நாவலப்பா, ஏன் மேல பழிய போட்டு நீ? டம்மிடா. டம்மியா? அப்ப சரி, நிப்பாட்டா காது குத்த. ஏய், அது நிச்சயதார்த்தம். அப்ப நிப்பாட்டா நிச்சயதார்த்தத்தை. தட்டு தாம்பாளத்தோட வந்தா மட்டும் நிச்சயதார்த்தத்தை நடக்க விட்டுருவோமா? யாரா நீங்க? சு, நாங்கெல்லாம் கிட்னாப் பசங்க. இது டைனமிக் பாம். வீசினா நீங்க எல்லாரும் க்ளோஸ். மரியாதை எல்லாரும் குப்புறப்படுங்க. குப்புறவா? லேடிஸ்மா எல்லாரும் தான் படியா. நான் எத்தனை தடவை சொன்னேன் கேட்டியா? இப்ப அப்ப சொல்றேன் குப்புறப்படு. குப்புறப்படுறா மல்லாக படுகிற. இந்தா, இதை வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணு. நான் ரூபாவை கரெக்ட் பண்றேன். ஓகேப்பா. டிக்கி என்ன தூக்குற? ரூபா ரூம் எங்க இருக்கு? அவங்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க யாருங்க? நான் மாப்பிள்ள. மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க, முகமூடி போட்டிருக்கீங்க. யார் கண்ணும் படக்கூடாதுன்னா பேசாம போடி. எக்ஸ்கியூஸ் மீ கிட்னாப்பர். என்னடா நீங்க ரூபாவை கடத்திட்டு போயிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்றது? நீயா? சும்மா இரு. ரூபா வரேன்டா. ஏன்டா இவ்வளவு லேட்? காரணம் எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ வா சீக்கிரம். வர முடியாது. ஏன்? Dress எல்லாம் வெளிய இருக்கு. டவல் மட்டும் தான் கட்டியிருக்கேன். டவல் மட்டும் போதும், வா. டவலோட எப்படிடா வெளிய வர முடியும்? நான் உன்னை சேஃப்டியா கூட்டு போறேன். நீ பயப்படாம வா. ஒரு நிமிஷம். ஏய், இல்ல பிரதர், ஒரு டவுட். என்னது? உங்க திட்டத்துல வெறும் கிட்னாப் மட்டும் தானா இல்ல ரேப்பிங்லாம் உண்டா? இது ஏண்டா நல்லா இருக்கே. உதவி, நீ வேற ஞாபகப்படுத்துறியா? ஆச்சி, கையில பாம்பு வச்சிருக்கீங்க. என்ன ஆச்சு உனக்கு? என்ன தைரியத்துல சிரிக்கிற? இந்த தைரியத்துல தான். ஆ, முகமூடி கைட்ரா நல்லதுக்கு என்ன? வாடா வாடா வா. வரேன். கமான் கமான். மூக்கு எங்கடா? ஏய்,
இவ்வளவு ஏரியா இருக்குல்ல அது ஏன் மூக்கு ஓட்டையில கொண்டு சொல்லியிருக்க? எனக்கு கை கொஞ்சம் நடுங்க. ஆத்தி. வேற எந்த ஏரியால வச்சாலும் ஸ்லிப் ஆயிடும். ஆ. அதனாலதான் மூக்கு ஓட்டையில முட்டு கொடுத்து நிப்பாட்டி இருக்கேன். உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா? அப்படியே ஊத்துக்குழி வெண்ண மாதிரி இருக்கியே. உன்னை அப்படியே டேய் அவசரப்படாத, எல்லாம் உனக்கு தாண்டா. முதல்ல இந்த இடத்தை விட்டு போலாமா? பாம குடுறா. குடுறா பாம. டேய் கீழே எல்லாரும் இருக்காங்க. கிட்னாப் பண்ற மாதிரி நடியடா. சரி வா. ஐயோ 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 ஐயோ. என்னமோ சின்ன எல்கேஜி குழந்தை கூட்டு வர மாதிரி கூட்டு வரானே. ஏண்டா ஒரு புடவை சுத்தி கூட்டு வரக்கூடாது? யோ 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 என் பொண்ணை விட்டுறியா? மரியாதை என் பேத்தியை விட்டுடு, இல்ல சுட்டுடுவேன். கவலை ஊத்துருவேன். பாலும் பால்கோவும் பாதாம் பருப்பும் கொடுத்து வளர்த்தவன் பேத்தியோட மானம் போயிடும். ஜாக்கிரதை. ஐயோ. ஏய் வா. சூப்பர் பிரில்லியன்டியா நம்மால கரெக்டா கை நாட்டிட்டு போறான். பெருசு இப்ப சுடியா மூக்குல சுடு சுடு. துப்பாக்கி டம்மியா? டம்மியா? அப்ப பாமு மாதிரி இது டம்மியா? பாமும் டம்மியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். போன் பண்ணி துண்டோக்க சொல்லிருண்டி. போங்க சார். கொண்டாங்க. நானும் டம்மி அவனும் டம்மி டம்மிக்கு டம்மி. அப்ப என் கல்யாணம் அவனா நீ? அப்ப ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன்.